Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, SEBI certified research analyst and NSE certified technical analyst. நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டாக் ட்ரேட் பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. ஸோ அந்த ஸ்டாக் க்ளோஸ் டு 35% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அந்த ட்ரேட்க்கு பிஹைண்ட் இருக்கக்கூடிய லாஜிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அலாங் வித் திஸ் நான் போன மந்த் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் ஷேர் பண்ணியிருந்தேன் யூடியூப்ல. ஸோ அந்த ஸ்டாக் இப்போ ஃபார் பாஸ்ட் 1 மந்த் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஃபார் பாஸ்ட் 1 மந்த் என்னுடைய ஆப்ஷன்ஸ் பிஎன்எலும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். இப்போ நான் ரீசெண்டாக ட்ரேட் பண்ண ஸ்டாக் நேம் போரோசில் ரெனியூவபிள்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. அண்ட் நார்மலாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இது ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்ன். இது பிரேக் அவுட்டு. இந்த பிரேக் அவுட் கொடுக்கும்போது நான் மூவிங் ஆவரேஜும் செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் இது கரெக்டாக இந்த இடத்துல 200 days மூவிங் ஆவரேஜும் கிராஸ் பண்ணிச்சு. ஸோ சம்வேர் நான் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். அரௌண்ட் ஒரு 470 சம்திங் அந்த ரேட்டில் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ நான் என்ட்ரி எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் மட்டும் தான் ஸ்டாக் பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கல. ஒரு 470 rupeesல என்ட்ரு ஆனது. அண்ட் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹையோட பார்க்கும்போது இட் ஜென்ரேட்டட் 35% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ 35% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வித்தின் ஒரு 10 daysல கொடுத்துச்சு இந்த ஸ்டாக். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான கேப் அப் ப்ளஸ் ஹியூஜ் வால்யூம். இந்த ஸ்டாக் மெயினாக ட்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் என்னன்னா இந்த வால்யூம் ஸ்பைக் தான். இந்த வால்யூம் ஸ்பைக் அண்ட் இந்த வால்யூம் ஸ்பைக் இங்கே இருக்கக்கூடிய இந்த பேஸ் பில்டப் தான். ஸோ இந்த ஸ்டாக் பேஸ் பில்டப் ரொம்ப ஹெவியாக இருக்கு. அண்ட் எவ்ரி ஃபால்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூமே ஜென்ரேட் ஆகல. ஸோ இது எல்லாமே கரெக்ஷன் தான். ஒரு 435 இருந்து 400 வரைக்குமே ஃபாலோ ஆயிருக்கு ஸ்டாக்கு. பட் வால்யூம் பெருசாக உங்களுக்கு பில்ட் ஆகல. ஸோ இது எல்லாமே லோ வால்யூம் கான்ட்ராக்ஷன் தான். ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், அது விசிபி வாலட்டிலிட்டி கான்ட்ராக்ஷன் பேட்டர்ன். ஸோ இந்த வால்யூம் கான்ட்ராக்ட் ஆகிற இடத்துல உங்களுக்கு ரீட்டைல் பீப்புள் எல்லாருமே செல் பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் லெவலில் இல்லாட்டி பெரிய லெவலில் யாராவது ஒருத்தர் பை பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஜென்ரேட் பண்ணுற வால்யூம் தான் இது. ஸோ இவென்ச்சுவலி இது பிரேக் அவுட் கொடுத்த உடனே பாருங்க எவ்வளோ பெரிய மூவ் ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னு. அலாங் வித் திஸ் இஎம்ஏவை நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு டபுள் பாட்டமும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு இந்த ஏரியா ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இது நமக்கு ஒரு டபுள் பாட்டம் கூட ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பாட்டம் ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல ஒரு பேஸ் பில்டப் நடந்திருக்கு. அண்ட் அதனுடைய ரிசல்ட்டாக நமக்கு ஸ்டாக் நல்ல ஒரு அப்சைட் மூவ் கொடுத்துருக்கு. அண்ட் ஜஸ்ட் டு ஆட் அ பாயிண்ட், நான் இந்த ஸ்டாக் இன்னும் செல் பண்ணல. சின்ஸ் இந்த ஸ்டாக் ஏர்னிங்ஸ் டிக்ளேர் பண்ண போகிறாங்க கம்மிங் 6th February. ஸோ ஏர்னிங்ஸ் நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏர்னிங்ஸ் நல்லா வந்துச்சுன்னா ஸ்டாக் இன்னும் கூட ஃபர்தராக அப்சைட் மூவ் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் இப்போ இந்த ரேட்டுக்கு போயிட்டு ஸ்விங் ட்ரேடிங் வாங்குறது கொஞ்சம் அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா இப்போ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் டார்கெட்னு பார்த்தோம்னா மேபி ஆல் டைம் ஹை வச்சோம்னா கூட அது ஒரு 786 வரைக்கும் வருது. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பார்த்தோம்னா ஆல் டைம் ஹை ஒரு 25% அவைல் இருக்கு. பட் நீங்கள் டவுன் சைட் ரிஸ்க்கும் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் இந்த கேப் கரெக்ஷன் நடந்துச்சுன்னா கூட உங்களுக்கு கீழே வந்துச்சுன்னா 19% கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி போட்டு ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது ரிஸ்க்ன்றது ஒரு 600 வரைக்கும் ரிஸ்க் எடுப்பேன். ஸோ 600க்கு கீழே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இருக்கிற ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிடுவேன். ஸோ அது 600க்கு கீழே வரலன்னா நான் ஹோல்டு பண்ணுவேன். ஸோ டார்கெட் நமக்கு ஒரு 780 வரைக்குமே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் லாங் டேர்மில் இதெல்லாம் பிரேக் ஆகிட்டு மேலே போயிடும். இது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கு. அண்ட் இந்த ஸ்டாக் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு மோனோபோலி. ஸோ சோலார் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் இட்ஸ் அ மோனோபோலி பிஸ்னஸ். ஸோ லாங் டேர்ம்க்கு இது ஒரு அற்புதமான கம்பெனி. அண்ட் இப்போ நான் ஹெச்எஃப்சிஎல் ஸ்டாக் லாஸ்ட் மந்த் யூடியூப்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு அதோட சார்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஹெச்எஃப்சிஎல் இந்த ஸ்டாக் அரௌண்ட் ஒரு 80 rupees சம்திங் அந்த ரேட்ல நான் வீடியோ போட்டிருந்தேன். கரெக்டாக December 25 அப்போ வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 rupees அந்த ரேஞ்சில் இருந்து ஸ்டாக் இப்போ 105 இருக்கு. ஸோ இது 36% மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு வித்தின் 1 month. ஸோ இது எல்லாமே பேஸ் பில்டப் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலே நம்ம ஒரு மாசத்துக்கு எப்படி ஒரு 30 to 40% ரிட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமமாக 10% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களால மாசம் ஸ்விங் ட்ரேடிங்ல ஆவரேஜா 10% பிடிக்க முடிஞ்சாலே வருஷத்துக்கு ஒரு 100% கிட்ட நம்ம ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கேபிட்டலே டபுள் பண்ண பார்க்கலாம். ஸோ ரதர் தேன் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு நம்ம மணி லாஸ் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேஃபான ஸ்விங் ட்ரேடிங் ஜஸ்ட் இந்த பிரேக் அவுட்ஸ் பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றதே நமக்கு நல்ல
சஃபிஷியன்ட் ரிட்டர்ன்ஸ் நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். இது வந்து நாங்கள் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோனுடைய கிளிப்பிங்ஸ் நான் இப்போ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் நீங்கள் பாருங்கள். பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஸ்பெஷலாக வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த பேட்டர்ன் பற்றி. இதை வந்து ட்ரையாங்குலர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்ன் நமக்கு பிரேக் ஆகும்போது இந்த ப்ரீவியஸ் ஹை ஒரு டார்கெட்டாக இருக்கும். அண்ட் இதை பிரேக் பண்ணி போகும்போது நம்ம அப்கமிங் டார்கெட்ஸ் வந்து வேறு டூல்ஸ் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டர்ன் அண்ட் மோஸ்ட் காமன்லி ரீட்டைல் பீப்புள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தாலே நிறைய பேர் இது வந்து ஸ்டாக்கை ட்ரேடிங்க்கு வாங்க பார்ப்பாங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் லோயர் ரிட்ரேஸ்மெண்ட்டில் பை பண்ண பாருங்க. ஒரு 72 73 அந்த மாதிரி லெவலில் பை பண்ண பாருங்க. அப்சைட் டார்கெட் நம்ம 130, ஃபர்ஸ்ட் டார்கெட் நமக்கு 100 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 100 பிரேக் பண்ணும்போது 130 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஸ்டாக் வந்து 80 ருபீஸில் போட்டிருப்போம். அண்ட் அங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து ஸ்டாக் ஒரு ட்ரெமண்டஸ் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இது யாராச்சும் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய ப்ராஃபிட் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கள் வீடியோஸ் பார்த்து ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் எங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னுடைய ஆப்ஷன்ஸ் ஃபார் பாஸ்ட் மந்த்துக்கான பிஎன்எல் நான் வந்து இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஃபார் பாஸ்ட் 1 மந்த் வந்து ஆப்ஷன்ஸ் ஓவரால் கிராஸ் பிஎன்எல் வந்து அரௌண்ட் 8K கிட்ட இருக்கு. அண்ட் சார்ஜஸ்லாம் போக நெட் பிஎன்எல் வந்து ஒரு 5.3K இருக்கு. ஸோ இந்த மந்த் வந்து ஒரு சூப்பர் மந்த்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் சம் வாட் டீசென்ட் இனஃபாக இருந்துச்சு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு. நாங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து நாங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு 3 ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் நாங்கள் எப்பயுமே ட்ரேட் எடுப்போம். பிடிஎஸ்டி ட்ரேட்ஸ், மிட் டைம் ஸ்கேல்பிங் அண்ட் ப்ரீ ஓப்பன் ஸ்கேல்பிங். ஸோ அது பேஸ் பண்ணி எடுக்கிற ட்ரேட்ஸ் தான் எல்லாமே. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து 35 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம் இப்போ வரைக்கும் இந்த லாஸ்ட் 1 மந்த். அதில் பார்த்தீங்கன்னா 60% வந்து வின் ரேஷியோ இருக்கு. வின்னிங் ட்ரேட்ஸ் 20K கிட்ட ப்ராஃபிட் வந்துருக்கு, லூசிங் ட்ரேட்ஸில் 11K கிட்ட லாஸ் வந்துருக்கு. ஸோ ஆன் ஆவரேஜ் பார்க்கும்போது வந்து ஒரு 5300 இருக்கு இப்போ நெட்டாக. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண கேபிட்டல்ன்றது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10,000 இருக்கும். ஸோ 10,000 டு ஒரு 12,000 இருக்கும். ஸோ 12,000 தான் வந்து ஆப்ஷன்ஸ் இந்த அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் நான் வந்து ஏர்லி வீடியோஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், நான் வந்து மாதம் என்னுடைய ஆப்ஷன்ஸ் பிஎன்எல் வந்து உங்களுக்கு ரிவைல் பண்ணிட்டே இருக்கேன். அது ஏன் நான் ரிவைல் பண்றேன்னா, ஜஸ்ட் நான் வந்து இவ்வளவு மேக் பண்ணிருக்கேன்றதை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்காக இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் கன்சிஸ்டண்டா வந்து மணி மேக் பண்ணலாம். பிளஸ் நான் வந்து ஃபுல் டைம் உட்காந்து ட்ரேட் பண்ண கிடையாது. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து டே ஃபுல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணி இண்டெக்ஸை வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்றது கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு சர்டன் திங்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் ப்ரீ ஓப்பன் ஸ்கேல்பிங்னா அதில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 60% நாங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பிடிஎஸ்டிக்கு நாங்கள் வந்து ஒரு வீடியோ அதுவும் செப்பரேட்டாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய பாஸ்ட் வீடியோஸ் பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி எடுக்கிற இதுதான் ட்ரேட்ஸ் தான் எல்லாமே. அண்ட் இப்போ இந்த லாஸ்ட் 1 மந்த்ல வந்து ஹையஸ்ட் ப்ராஃபிட்ன்றது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன்ல வந்துச்சு. அரௌண்ட் ஒரு 5,500 வந்துச்சு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் தான். 145 இன்டூ 15. ஸோ ஒரு 2000 சில்லறதா இன்வெஸ்ட்மெண்ட்டே. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு டபுள் த ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஹையஸ்ட் லாஸ் வந்து இன்ஃபோசிஸ். ஸோ இது வந்து ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி எடுத்த ட்ரேடு. ஸோ இது வந்து பிடிஎஸ்டி ட்ரேடு தான் எங்களுக்கு அப்படியே அகேன்ஸ்டாக வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அடுத்த அப்கமிங் பிடிஎஸ்டிஸ்லாம் நாங்கள் ஒன்று கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக ப்ராஃபிட்ஸ் பண்ண பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து பெரிய லாஸ் வரல அதுக்கப்புறமேட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ஓரளவுக்கு டீசென்ட் இனஃப் ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமேட்டு எடுத்த பிடிஎஸ்டிஸ் எல்லாமே. அண்ட் ஓவரால் நீங்கள் டே வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தமாக வந்து 1 2 3 4 நாள் தான் வந்து நாங்கள் நெட்டாக வந்து லாஸ்ட்ல முடிச்சிருக்கோம். அண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 டேஸ் வந்து நெட்டாக வந்து நாங்கள் க்ரீனில் முடிச்சிருக்கோம். அண்ட் இந்த டேஸ்லாம் வந்து நாங்கள் ட்ரேட் பண்ணல டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் அண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸும் ஃபேவரபுளாக இல்லாத காரணத்தினால அந்த டேஸ்லாம் நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணல. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸும் நாங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. இப்போ எங்களோட அடுத்த டார்கெட்டே வந்து பட்ஜெட் தான். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே தான் அடுத்த ட்ரேடை நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போனா எனக்கு முடிஞ்சிருச்சு இந்த மாதத்தினுடைய பிஎன்எல்ன்றது இதுதான். ஸோ நெக்ஸ்ட் மந்த் February 1 தான் நான் வந்து அடுத்த ட்ரேடை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ February 1 வந்து எனக்கு வந்து அடுத்த மந்த்துக்கான ஆப்ஷன்ஸ் பிஎன்எல் வந்து நான் அந்த மந்த் எண்டில் வந்து நான் உங்களுக்கு ரிவைல் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலகிராம் வந்து நாங்கள் கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கம்யூனிட்டியில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நான் இப்போ எடுத்து அந்த போரோசல் ரெனியூபிள் ட்ரேட்ஸ் கூட அந்த கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கம்யூனிட்டி பார்த்து சில பேர் ட்ரேட் எடுத்திருந்தாங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து
எங்களுடைய ட்ரேட்ஸ் அண்ட் லாஜிக்ஸ் வந்து பீப்புளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் அவங்களை எஜுகேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த டெலிகிராம் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெலிகிராம் மறக்காம ஜாயின் பண்ண பாருங்க. தேங்க்யூ கைஸ்.